த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 24/5/2025 அன்னைக்கு டெல்லியில நித்தி ஆயோக் மீட்டிங் அப்படின்றது நடந்துச்சு. இதுல 2 மாநில முதல்வர்கள் கலந்துக்காம இருந்திருக்கிறாங்க. அதுவும் பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள். இது அரசியல் தளத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழல்ல யார் அந்த 2 முதல்வர்கள், ஏன் அவங்க கலந்துக்கல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். நித்தி ஆயோக் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில ஒரு பாலமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, முக்கியமான திட்டங்களை எல்லாத்தையும் வகுத்து தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு கூட இதை சொல்லலாம். இந்த அமைப்புடைய வருடாந்திர கூட்டம் அப்படின்றது 10வது முறையா டெல்லியில 24/5/2025 அன்னைக்கு நடந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் மோடி இதுல தலைமை வகிச்சாரு. இதுல பல மாநில முதல்வர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. இதுல ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கலந்துக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுதான். 3 வருடங்களா கலந்துக்காம இருந்த அவரு சரியா தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் கலந்துகிட்டதுக்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத பத்தி நம்மளோட சேனல்லயே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கிறோம். போய் கண்டிப்பா பாருங்க. அதோட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய முக்கியமான தகவல்களை கொடுக்கும். சரி, எந்தெந்த மாநில முதல்வர்கள் கலந்துக்கல? மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநில முதல்வர் கலந்துக்கல. அவங்க கலந்துக்க மாட்டாங்கன்றது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி கூட எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க கூடாது, அவர் கூட எந்த விதத்திலையும் மேடையை பகிர்ந்துக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்கக்கூடியவங்க மம்தா பானர்ஜி. அதனால அவங்க வழக்கம் போல கலந்துக்கல. அடுத்ததா கேரள மாநிலத்துடைய முதல்வரா இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கேரளாவில் நடந்த அரசு நிகழ்ச்சியில ஒண்ணுல கலந்துகிட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி மேடையில இருந்த பினராயி விஜயனையும் அவருடைய கட்சியும் ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. அது ரசிக்கக்கூடிய வகையில இல்லை அப்படின்ற காரணத்துக்காக தான் பினராயி விஜயன் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கல, அவருக்கு பதிலா ஆபீசர்ஸை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. ஆனா இந்த 2 பேர் இல்லாம இன்னும் 2 சிஎம் கலந்துக்கல அப்படின்றதுதான் இப்போ நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒருத்தர் புதுச்சேரி மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள். நமக்கு தெரியும் அவங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இதுல ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம், கடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் ரங்கசாமி அவர்கள் கலந்துக்காம புறக்கணிச்சிருந்தாரு. இந்த கூட்டத்தையும் கலந்துக்காம புறக்கணிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் கூட தான் புதுச்சேரி மாநிலத்துக்கான தேர்தலும் நடக்கக்கூடிய சூழல்ல இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில ஒருவேளை பிணக்கு ஏற்பட்டுருச்சோ அப்படின்ற ரொம்ப முக்கியமான கேள்விகளை தான் இந்த புறக்கணிப்பு அப்படின்றது ஏற்படுத்தி இருக்கு. இது வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு பெருசா வெடிக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான நபர், இன்னும் சொல்ல போனா இந்த லிஸ்டிலேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நபர் அப்படின்னா அது பீகார் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தான். இப்போ மத்தியில நடக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மைனாரிட்டி அரசு தான். அதாவது சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரோ இல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினரோ ஒருவேளை கூட்டணியில பிளவு ஏற்படுத்தி வெளியே போறாங்க அப்படின்னா மத்தியில ஆட்சியை நீடிக்காது அப்படின்றதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியவர், இடம் வகிக்கக்கூடியவர் பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நிதிஷ்குமார். இவருக்கும் பாஜகவுக்கும் இடையிலான பிணக்கு அப்படின்றது தேர்தல் முடிஞ்சு கூட்டணி அரசு அமைஞ்சதுல இருந்தே நீடிக்குது. குறிப்பா இலாக்காக்கள் ஒதுக்குனதுல தொடங்கி நிறைய விஷயங்கள்ல இருவருக்குள்ளும் ஒரு விதமான முரண்பாடுகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றதா பரவலான பேசு பொருளா இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் வெகு சில மாதங்கள் தான் பீகார் மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான காலமா இருக்கு. அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு, யார வேட்பாளரா நிறுத்துறது, எங்க யாரு பிரச்சாரம் பண்றது மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நிறைய குளறுபடிகளும் சண்டைகளும் இருந்துகிட்டே வந்த சூழல்ல அதை வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரு விதமா தான் நிதிஷ்குமார் அவர்களுடைய இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கான புறக்கணிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அதுவும் இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக டெல்லி வரைக்கும் வந்த அவரு ஆனா இந்த கூட்டத்துல கலந்துக்கல. அதுதான் இப்போ பிரச்சனையை இன்னும் பெருசா மாத்திருக்கு. இதுல ரொம்பவும் மிக முக்கியமான விஷயம், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடி பீகார் போயிருந்தப்போ மேடையை பகிர்ந்துகிட்டாரு, ரொம்ப ஆக்டிவா தான் இருந்தாரு. சோ இந்த நிகழ்ச்சியில நிதிஷ்குமார் கலந்துக்காம போனதுக்கான உண்மையான காரணம் தெரிய வரல. ஆனா இதை அடிப்படையா வச்சு இப்போ காங்கிரஸ் கட்சியும் சரி, பீகார் மாநிலத்துடைய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் உடைய ஆர்ஜேடி கட்சியும் மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் இடையில கடுமையான மோதல் போக்கு நிலவுது. ஆனா அதுக்காக மாநில மக்கள் நலன் சார்ந்த ஒரு மிக முக்கியமான நித்தி ஆயோக் கூட்டத்துல கூட நிதிஷ்குமார் கலந்துக்காம போயிருக்கிறது துரதிருஷ்டவசமான விஷயம். பாஜகவும் நிதிஷ்குமாரும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கணும்
அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு அரசு சார்ந்த ஒரு மிக முக்கியமான கூட்டமான நிதி ஆயோக் கூட்டத்துல நடந்த விஷயங்கள் அரசியல் ரீதியிலான மிக முக்கியமான அம்சமா மாறி இருக்கு அப்படின்றதுதான் நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டதை பத்தின உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? நிதிஷ்குமார் வேணும்ட்டே பண்றாரோ, ஒருவேளை பாஜகவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான அவருடைய ட்ரிக்கா இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மொத்தத்துல இவங்களுடைய இந்த நிகழ்வுகள் பத்தின கருத்துக்கள் எது உங்களுக்கு இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள், டெல்லி சார்ந்த அரசியல், வட மாநிலங்களில் நிலவக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் பற்றின விஷயங்கள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் யூடியூப் தமிழ் சேனலா இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வருமானத்துல ரொம்ப ரொம்ப சொற்ப வருமானத்துல தான் இந்த சேனலையும் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை கொண்டு போய் சேருங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம், நிறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.